இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு விட்டு அதுக்கு அடுத்து குளிப்பாட்டுற விஷயம் இருக்குது. குளிப்பாட்டும் போது எப்படி குளிப்பாட்டுறது? இப்ப சட்டை வேட்டியோட தானே ஒருத்தர் மௌத்தா போயிருவாரு. சட்டையோ பேண்டோ அவர் என்ன வழக்கமா போட்டிருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல அவர் மௌத்தா போவார். மௌத்தா போகும் பொழுது அந்த சட்டை வேட்டியோட போட்டுக்கிட்டு, அல்லது பெண்களா இருந்தால் அவங்க உள்ளாடைகள் சேலை எல்லாத்தையும் உடுத்திக்கிட்டு தானே மௌத்தா போவாங்க. அந்த உடையோடவே அவங்கள வந்து குளிப்பாட்டுறதா, அல்லது அதையெல்லாம் உருவிட்டு அதை களைஞ்சி எடுத்துட்டு குளிப்பாட்டுவதா? எது நல்லது? நம்ம அறிவே சொல்லுது, சட்டையோட போட்டு தேய்ச்சா என்ன மேலதான் தேய்க்க முடியும், கீழே உள்ள அழுக்குகள் எல்லாம் போறதுக்கு என்ன இல்ல, பெரும்பாலும் அது வாய்ப்பு கிடையாது. அது எப்படி செய்யலாம்னு கேட்டா அதுக்கு ஒரு ஹதீஸ் வருகிறது. முழுசாக அணிஞ்சிருந்த ஆடைய முழுசா கழுவி எடுத்துட்டு வேறொரு மேல ஒரு துணி மாதிரி போட்டுக்கிட்டு குளிப்பாட்டுவதுதான் முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தினுடைய நடைமுறையாக இருந்திருக்கிறது. ரசூல் காலத்தில் ஒன்று நடைமுறை என்ற ஆதாரம் வறுமையானால் அது அங்கீகாரம். ரசூல்லா காலத்தில் நடந்து தடுக்கலையில எல்லாரும் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பா இருந்தா என்னப்பா உருவிட்டு எல்லாம் நிர்வாணப்படுத்தி குளிப்பாட்டுறீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. அப்ப அணிந்திருக்கிற ஆடை ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் சேலை, ஜாக்கெட்டு, பேண்ட், ஜட்டி, இந்த மாதிரி பனிய சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தா குளிப்பாட்டுவது முழுமை பெறாது. ஃபார்மாலிட்டி குளிப்பாட்டுதலா இருக்குமே தவிர பூரணமான குளிப்பாட்டுதலாக அது அமையாது. அதனால அது ஒரு ஆடையை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துட்டு கூட என்ன செய்யலாம், குளிப்பாட்டலாம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து நடைமுறையா இருந்துச்சு. அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, லம்மா ஹராது ரசூலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன உடனே அவங்களை குளிப்பாட்ட வேண்டும் என்று எல்லாம் முடிவெடுக்கிறாங்க. இந்த சண்டைலாம் முடிஞ்சு உசோட இருக்கிறாங்களா இறந்துட்டாங்களான்னு ஒரு சர்ச்சையே நடந்து முடிஞ்சு, அவர் யாராவது ரசூலுல்லாஹ்வை இறந்துட்டா சொன்னா கொலை பண்ண வேண்டும், அவர் உமர் ஆத்திரப்பட, கடைசியில் அபூபக்கர் விளக்கம் கொடுக்க, அப்ப எல்லாரும் ஏகமானதா மௌத்து தான், ரசூலுல்லாஹ் மௌத்தா தான் ஆயிட்டாங்க, மனிதரா இருந்தா மௌத்தா தான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ண பிறகு என்ன செஞ்சாங்க, அவங்களை குளிப்பாட்ட வேண்டும் என்று நினைத்த பொழுது அப்ப எல்லாரும் பேசிக்கிட்டாங்களா, வல்லாஹி மானத்ரி அனு ஜர்ரிது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் தியாபிஹி கமா நுஜர்ரிது மௌத்தானா அம் நக்ஸிலுஹு வ அலைஹி தியாபுஹு. மக்கள் பேசிக்கொண்டு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. எப்படி பேசுறாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப ஆடை அணிந்து மௌத்தா இருக்கிறார்கள், இதை உருவிட்டு நம்ம வந்து குளிப்பாட்டுவதா, அல்லது மற்ற மௌத்தாக்களை ஆடையை உருவிட்டு குளிப்பாட்டுவோமே அப்படி குளிப்பாட்டுவதா, அல்லது போட்டிருக்கிற சட்டையோட மேல தண்ணி ஊத்தி விடுறதா, அப்படி நாங்கள் பேசிக்கொண்டோம். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தைய உள்ள பழக்கத்தை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, கமானு ஜர்ரிது மௌத்தானா அம் நுகஸிலுஹு வ அலைஹி தியாபுஹு, நம்மில் மற்றவர்கள் மௌத்தாகும் பொழுது எப்படி அவங்க அணிந்திருந்த ஆடையெல்லாம் கலட்டி விட்டு குளிப்பாட்டணுமோ அப்படி குளிப்பாட்டுவோமா, அல்லாஹ்வுடைய ரசூலா இருக்கிறதுனால சட்டை எல்லாம் கலட்டாம சட்டைக்கு மேலே தண்ணி ஊத்தி, அந்த வேட்டிக்கு மேலே தண்ணி ஊத்தி அப்படி தேய்ச்சி விட்டு சட்டையை கொண்டே உடம்பை தேய்ச்சி விடுறது, அப்படி குளிப்பாட்டுவோமா என்று மக்கள் பேசிக் கொண்டார்கள். இதுல நமக்கு என்ன விளங்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கிற வரைக்கும் இதுதான் நடைமுறையில் இருந்திருக்கு. அதான் சர்ச்சையாகுது. அந்த வாசகத்தை சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் உசுரோடு இருக்கும்போது எப்படி நம்ம வந்து எல்லாருக்கும் ஆடையெல்லாம் கலட்டி விட்டு குளிப்பாட்டுவோமோ அப்படி குளிப்பாட்டுவதா, அல்லது வந்து இருக்கிற சட்டையை போட்டு குளிப்பாட்டுவதா என்று சர்ச்சை செய்து கொண்டோம். பிறகு வந்து அதுக்கப்புறம் ஒருத்தர் சட்டம் போடுறாரு, என்னப்பா சர்ச்சை பண்ணிட்டு இருக்கிறீங்க, இருக்கிற சட்டையை போட்டு ரசூலுல்லாஹ் குளிப்பாட்டுங்க, என்ன செய்யணும் தெரியாம எல்லாரும் அப்படி நினைச்சிட்டாங்களா, அவங்க ரசூலுல்லாஹ் மட்டும் அப்படி குளிப்பாட்டினாங்க அப்படின்னு ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ் மட்டும்தான் அப்படி குளிப்பாட்டி இருக்கிறாங்களே தவிர அதுக்கு முந்தி சஹாபாக்கள் எப்படி குளிப்பாட்டப்பட்டிருக்கிறார்கள், ஆண்களோ பெண்களோ யாரா இருந்தாலும் அவங்க என்ன அணிஞ்சிருப்பார்கள், தைக்கப்பட்ட ஒரு ஆடை வந்து குளிப்பதற்கு ஏற்றது இல்லை. முழுசும் தைக்கப்பட்டதாக இருந்தால் முழுமையாக என்ன செய்ய முடியாது, அழுக்குகள் எல்லாம் போவாது. அதனால கலட்டி விட்டு தான் அங்க குளிப்பாடப்பட்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்தில் அங்கீகாரம் இருந்திருக்கிறது. இது வந்து எங்க இருக்குன்னு கேட்டா அபூதாவுதுல 2733வது ஹதீஸ்ல இருக்கிறது. அது மாதிரி பைஹக்கி, முஸ்னத் அஹ்மது, இப்னு மாஜா இதுல எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர் வரிசையில் உள்ள செய்தி. அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் ஏதோ ஒருத்தர் சட்டம் போட்ட காரணத்தினால இருக்கிற சட்டையோட இருக்கிற வேட்டியோட என்ன செஞ்சாங்க அப்படி குளிப்பாட்டினாங்களே தவிர சட்டையெல்லாம் கழட்டி உருவி எடுத்துட்டு என்ன செய்யல, அவங்களும் குளிப்பாட்டவில்லை. அதுக்கு முன்னாடி உள்ள மக்கள் எல்லாம் அது ஆதாரம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வை எப்படி குளிப்பாட்டினாங்க ஆதாரம் கிடையாது. ஏன் ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கல, மௌத்தா பண்ண பிறகு அங்கீகரிப்பாங்க. எதுக்கு அங்கீகாரம் இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முந்தி நடந்து பாருங்க, அதுக்கு தான் அங்கீகாரம். அது ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இருக்கும்போது நடக்கிறது. மௌத்துக்கு பிறகு இவங்க எல்லாம் செஞ்சது ஒரு ஆதாரம் ஆகாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து ஆடைகளை இருக்கிற தைக்கப்பட்ட ஆடைகளை கலட்டி விட்டு ஒரு துணியை மேல போட்டு குளிப்பாட்டுவது என்பதுதான் அது சிறந்த முறை. அதனால என்ன செய்யணும், குளிப்பாட்டும் பொழுது ஒரே திறந்து போட்டக்கூடாது இல்லையா,
இருக்கிற சட்டை கிட்ட எல்லாத்தையும் கலட்டிட்டு கலட்டும் போது மேல ஒரு துணியை போட்டுக்கணும். மேல ஒரு துணியை மறைக்க வேண்டும் இருக்குதுல, அது பின்னாடி வருது. மேல ஒரு துணியை போட்டுக்கொண்டு அப்படி கலட்டி எடுத்துட்டு அப்ப கையை விட்டு தேய்க்கிறதுன்னு இருக்கு, வசதியா இருக்கும். அந்த மாதிரி தான் பாடிகை வந்து குளிப்பாட்ட வேண்டும். அப்படி குளிப்பாட்டும் பொழுது அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம், ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் வலது புறத்திலிருந்து ஃபர்ஸ்ட் தண்ணியை ஊத்தணும். குளிப்பாட்டும் பொழுது தண்ணி எங்கிட்ட வேணா ஊத்தலாம், காலில இருந்து ஊத்தி விடுறது அப்படிலாம் செஞ்சிடாம வலது புறத்திலிருந்து ஊத்தணும். அந்த வலது புறத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் மூத்தா போன நேரத்துல அப்ப ரசூலுல்லாஹ் வந்தாங்க, குளிப்பாட்டுற நேரம் ஆச்சுன்னு வர்றாங்க. வந்தவன சொன்னாங்க, இப்தா நபி மயாமினிஹா, அவருடைய வலப்புறத்திலிருந்து நீங்கள் தண்ணீர் ஊற்ற தொடங்குங்கள். படுக்க வச்சிருப்பாங்கல்ல வலது கை பக்கத்துல இருந்து என்ன செய்யணும் ஊட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் மவாலியில் உலூய் மின்ஹா, அந்த வலது பக்கத்திலையும் உலு செய்யற உறுப்புல இருந்து தான் நீங்க துவக்கணும். அதுக்காக வலது பக்கத்தை ஊத்தணும், வலது பக்கத்து வயிற்றுல ஊத்தக்கூடாது, வலது பக்கம் ஊத்தணும். அந்த வலது பக்கத்துல என்ன, வலது பக்கத்துல முகத்துடைய வலது பக்கத்துல ஊத்தணும். அதுக்கடுத்து கை ஒழு செய்யற இடம், இந்த கையில ஊத்தணும். அதுக்கப்புறம் கால் ஒழு செய்யும் போது கழுவுற இடம் துண்டு துண்டா ஊத்தணும். வலப்பக்கமும் ஊத்தணும். அந்த வலப்பக்கத்துல எதுல ஸ்டார்ட் பண்ணணும், உழு செய்யும் உறுப்புகள்ல நீங்க துவங்க வேண்டும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் என்றால் வலது பக்கத்தினுடைய முகத்தில் பாதி பக்கம் தண்ணியை ஊத்த வேண்டும். அதுக்கப்புறம் இரண்டாவது கழுவப்பட வேண்டிய உறுப்பு எது, கை, இதெல்லாம் விட்டுறலாம். இது கட்டாயம் கழுவ வேண்டியது இல்லை, இது வரைக்கும் தான் கழுவணும். இந்த கழுவுற கையில் என்ன செய்யணும், வலது கையில ஊத்தணும். அதுக்கப்புறம் தொடக்கிட அதெல்லாம் ஊத்த வேண்டியது இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கால், வலது கால் இருக்குல்ல, எது வரைக்கும் கழுவ வேண்டி இருக்கிறதோ அதை ஊத்த வேண்டும். அதுக்கப்புறம் அந்த வலது பகுதியுடைய எல்லாத்துக்கும் ஊத்தி விட்டு இடது பகுதிக்கு அது மாதிரி வரணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கண்டிஷன் போடுறாங்க. இப்தா நபி மயாமினிஹா, அவருடைய வலப்புறத்தில் இருந்து நீங்கள் தூங்க வேண்டும். மவாலியில் உலூய் மின்ஹா, அவர் ஒழு செய்யற இடம் இருக்குல்ல அங்கிருந்தும் தூங்க வேண்டும். வலது பக்கமாகவும் இருக்க வேண்டும், அது ஒழு செய்யற உறுப்புகளாகவும் இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் இது எங்க இருக்குன்னு கேட்டா புகாரியில 167, 1255, 1256 ஆகிய ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப குளிப்பாட்டும் பொழுது இந்த தண்ணி ஊத்துற முறை, இது தண்ணி ஊத்தும் போது இப்படி இந்த மெத்தட்ல கணக்கு பண்ணி இடது புறத்துல அது மாதிரி ஊத்திட வேண்டியது. இப்படி ஒரு தடவை ஊத்தி முடிக்கிறதுக்கு பேர் ஒரு குளிப்பாட்டுதல். ஒரு தடவை ஊத்துறதுக்கு மார்க்கத்தில் என்ன கணக்கு, முகத்துல ஊத்தி, கையில ஊத்தி, காலிலையும் ஊத்தி, அதுக்கப்புறம் அந்த வலது பக்கத்தினுடைய பகுதிக்கு பூரா ஊத்திட்டு, அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறவங்க இடது முகத்துல ஊத்தி, இடது கையில ஊத்தி, இடது காலில் ஊத்தி, அதுக்கப்புறம் இடது உடம்புடைய பகுதிகள்லாம் மொத்தமா ஊத்தி முடித்தார்களேயானால் அது ஒரு குளிப்பாட்டுதல் என்று அர்த்தம். மொத்தம் 8 வரும், 3 இங்கிட்ட ஒரு 3 6 உறுப்பு, மற்ற உறுப்புகள்லாம் சேர்ந்து இங்கிட்ட 1 தடவை இங்கிட்ட ஊத்தணும். மொத்தம் வந்து 8 தடவை ஊத்தினா இது அடங்கி போயிடும். இது ஒரு குளிப்பாட்டுதல். இப்படி எத்தனை தடவை நம்ம குளிப்பாட்டலாம் என்று கேட்டால் எத்தனை தடவை வேண்டாலும் குளிப்பாட்டிக்கிறலாம். ஆனா அது ஒத்தப்படையா இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது எத்தனை நீங்க வச்சுக்கிறேன், ஒத்தப்படையாக இருக்க வேண்டும். 3 தடவை ஊத்துங்க, 5 தடவை ஊத்துங்க, 7 தடவை ஊத்துங்க, 9 தடவை ஊத்துங்க. அது எவ்வளவு பாடியுடைய அழுக்க பொறுத்து, அதுக்கு தண்ணியுடைய தேவையை பொறுத்து அது வந்து நம்ம தீர்மானிக்க வேண்டிய விஷயம். அப்ப அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா அதே சம்பவம் தான். அதே ரசூலுல்லாஹ்வுடைய மகள் குளிப்பாட்டப்படும் பொழுதுதான் சொல்றார்கள், யகசில் நஹா சலாதன், 3 தடவை குளிப்பாட்டுங்கள். ஒன்னு சொல்லல, ஒண்ணுல பெரும்பாலும் என்ன செய்யாது, சுத்தமாகாது. ஒரு தடவை ஊத்தணும்னா அப்ப தேய்ச்சி விட வேண்டிய இருக்கும். தேய்ச்சி விட்டுட்டு ஒரு தடவை ஊத்துவோம். அதுக்கப்புறம் ஒரு தடவை சோப்பு ஒண்ணு போடுவோம். குறைஞ்சது 3 இருந்தா தான் ஓரளவுக்கு என்ன செய்யும், அது சரியா வரும். சோப்பு போட்டு ஒரு ஊத்தணும்னா அது சரியா போயிடும். சோப்பு வந்து நுரை நிற்கக்கூடிய சோப்பை போட்டுன்னு வைங்க, அது இன்னும் கொஞ்சம் ஊத்த வேண்டிய தேவை வந்துச்சுன்னு சொன்னா 4 தடவை ஊத்த வேண்டிய தேவை வந்துருச்சுன்னு சொன்னா 4 நிப்பாட்டமா 5 ஆக்கிக்கிறங்க. 6 தடவை ஊத்த வேண்டிய ஒரு தேவை வந்துருச்சுன்னு சொன்னா 7 ஊத்துங்க. ஒன்னு அடிஷனல் ஒத்தப்பட வர மாதிரி 1 3 5 7 9ங்கிற கணக்குல ஊத்திக்கிற வேண்டும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுகசில் நஹா சலாசன், 3 முறை அது மாதிரி ஊத்துங்கள். அவ் ஹம்சன், அல்லது 5 முறை ஊத்துங்கள். அவ் அக்ஸரம் என்று தாலிக்க, அதை விட அதிகமாக ஊத்துங்கள். இன்று ஐத்துன்ன, நீங்க விரும்பினால். இதுக்கு சாய்ஸே கிடையாது, யாருக்கும் நம்பர் கிடையாது. குளிப்பாற்றவனுடைய அதிகாரம். குளிப்பாற்றவன் அந்த பாடியுடைய அளவு எவ்வளவு தீர்மானிப்பான். இந்த பாடிக்கு இவ்வளவுதான் என்று யாரும் சொல்ல இயலாது. இன்று ஆயிரத்து ரசூலுல்லாஹ் தான் இந்த குடும்பத்துக்கு வாரிசு. மகள் இறந்திருந்தா டிசைட் பண்ண வேண்டிய ஆள் யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் எடுத்துக்கறல, என் மகளுக்கு 7 தடவை குளிப்பாட்டுங்கன்னு சொல்லல. அதை யார் கையில ஒப்படைக்கிறாங்க, குளிப்பாட்டுகிற பெண்கள் கையில ஒப்படைக்கிறாங்க. நீங்களா பாத்துக்க, உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு குளிப்பாற்றாலும் முடிவு பண்ணிக்கிறீங்கன்றாங்க. அப்ப எத்தனை தடவை முடிவு செய்யற அதிகாரம் யாருக்கு இல்ல, அந்த இறந்து போன ஆளுடைய குடும்பத்தாருக்கெல்லாம் கிடையாது. குடும்பத்தார போய் குளிப்பாட்டினா அவங்க செஞ்சுக்கலாம், வேற ஆளுக்கு குளிப்பாட்டுவார்களே. ஆனால் குளிப்பாற்ற ஆளுக்கு தான் முடிவு தெரியும்.
ஆனா உங்களுக்கு என்ன சொல்லணும், இதே மாதிரி சொல்லிக்கணும். இந்த குளிப்பாட்டுனா மூணு தடவை குளிப்பாட்டு, இல்லன்னா 5 குளிப்பாட்டு, இல்லன்னா 7 குளிப்பாட்டு, இல்லன்னா 9 குளிப்பாட்டுமான்னு சொல்லி அதையும் சொல்லணும், இந்த ஆர்டரையும் சொல்லணும். வலது பக்கத்தில் உள்ளதையும் சொல்லணும். ஒழு செய்யற இந்த முறைப்படி எல்லாம் செய்யற மாதிரி இல்ல. அந்த மாதிரி எல்லாம் பெரும்பாலும் அவ்வளவு பர்ஃபெக்டாக அந்த சுன்னத்து முறையில குளிப்பாட்டுற வழக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க கேட்டா, குளிப்பாட்டி முடிஞ்சவனே என்கிட்ட சொல்லுங்கிறாங்க. அது ஒரு விஷயம். இது எங்க இருக்கு கேட்டா, புகாரியில 1257வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அது மாதிரி இந்த குளிப்பாட்டும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டுறீங்க. சாதா தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டுவதை விட அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இளங்க